வணக்கம், வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கு பார்க்க போற டாபிக் டெல்லி சுல்தானியர்கள். ஸோ வாங்க நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஸோ டெல்லி சுல்தான்கள், இந்த டெல்லி சுல்தான்கள் எதில் வரும்னா மத்திய இந்தியாவில் வரும், மிடிவல் இந்தியன் ஹிஸ்டரியில் வரும். ஸோ இந்த எஸ்ஐ மற்றும் பிசிக்கான இந்த டாபிக்ல இருந்து முக்கியமான குறிப்புகளை நம்ம இப்போ பார்க்கலாம். சரியா? ஸோ இந்த டெல்லி சுல்தானியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இஸ்லாம்கள் அப்படி இல்லைன்னா இந்தியாவுக்கு முதல்ல இஸ்லாமியர்கள் வரதற்கு காரணம் என்ன எப்படின்னு சொல்றது பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்தியாவிற்கு வருகை புரிந்த முதல் இஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது பின் குவாசிம் 762. சரியா? இது முதல் பாயிண்ட், முதல் குறிப்பு நோட் பண்ணிக்கங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறைய எக்ஸாம்ல கேட்டது. அல்லது இஸ்லாமியர்களுடைய ஆட்சியை தொடங்கியது இந்தியாவில் யார் அப்படின்னு கேட்டா முகமது பின் குவாசிம். சரியா? இந்த முகமது பின் குவாசிமுடைய காலகட்டம் பாருங்க 762. எதன் காரணமானா இவர் வரதற்கு காரணம் அஜாஜ். இந்த அஜாஜ் துருக்கி நாட்டினுடைய அமைச்சர். ஏன் அப்படின்னா துருக்கி நாட்டுல கடல் கொள்ளை நிகழும். இந்த கடல் கொள்ளையை தடுக்க வந்தவர் தான் இந்த முகமது பின் குவாசிம். இப்படி தடுக்க வந்த இந்த முகமது பின் குவாசிம் முதலில் இந்தியாவிற்கு வருகிறார். இந்தியாவிற்கு வந்து இங்க இருக்கக்கூடிய செல்வத்தை கொள்ளையடிக்கிறார். சரிங்களா? சோ இவரை தொடர்ந்து இரண்டாவதாக வருவர் முகமது கசினி. கசினியும் இங்க இருக்கக்கூடிய செல்வத்தை கொள்ளையடிக்கிறார். இங்கிலீஷ்ல சொல்லணும்னா டு பிளண்டர் தி வெல்த். இரண்டு பேருமே வந்து இங்க இருக்கக்கூடிய செல்வத்தை கொள்ளையடிக்கிறாங்க. இரண்டு பேருமே அரேபியர்கள். அடுத்த பார்க்க போறது முகமது கோரி. ஸோ இந்த முகமது கோரி வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இந்தியாவுடைய நிலப்பகுதியை வந்து கைப்பற்றார். இவருடைய படைத்தளபதி குத்புதீன் ஐபக். இந்த குத்புதீன் ஐபக்கால ஆரம்பிக்கப்படுறதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய டெல்லி சுல்தானியர்கள். ஓகேவா? சோ மொத்தம் டெல்லி சுல்தானியர்கள் எத்தனை வம்சம்னு பாருங்க, 5 வம்சம். அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சைத வம்சம், லோடி வம்சம். சரியா? சோ முதல்ல நம்ம பார்க்க போறது அடிமை வம்சம். இந்த அடிமை வம்சத்துடைய காலகட்டம் பாருங்க 1206 இருந்து 1290. ஸோ இதே இந்த பதிவுல மட்டும் எஸ்ஐ மற்றும் பிசிக்கு 2 வினாக்கள் இருக்குது. என்னன்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? இந்த டெல்லி சுல்தானியர்களுடைய வம்சத்துல மிக நீண்ட காலம் ஆட்சி செய்யக்கூடிய வம்சம் எதுன்னு கேட்பான். மிக நீண்ட காலம் ஆட்சி செய்யக்கூடிய வம்சம் துக்ளக் வம்சம். ஓகேவா? 2வது வினா பாருங்க, மிக குறுகிய காலம் ஆட்சி செய்யக்கூடிய வம்சம் எதுன்னு கேட்பான். எதுனா வந்து பாத்தீங்கன்னா கில்ஜி வம்சம். சரிங்களா? ஸோ இது 94 வருஷமாகும். கில்ஜி வம்சம் 30 வருஷமாகும். இதை நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து நம்ம பார்க்கலாம். சோ அடிமை வம்சம். அடிமை வம்சத்துல ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய அரசர் குத்புதீன் ஐபக். சரியா? சோ இந்த குத்புதீன் ஐபக் நம்ம பார்க்கலாம். சோ குத்புதீன் ஐபக், இந்த குத்புதீன் ஐபக்குடைய காலம் பாருங்க 1206 இருந்து 1210. ஏற்கனவே பார்த்திருப்போம். இவர் கோரியின் அடிமை. டெல்லியின் முதல் சுல்தான் தலைநகரை லாகூரில் இருந்து டெல்லிக்கு மாற்றினார். சரியா? சோ இதுல நீங்க குறிப்பிட்டு சொல்லணும், இவர் தலைநகரை லாகூரில் இருந்து டெல்லிக்கு மாற்றினாலும் தனது நிர்வாகத்தை எங்கிருந்து நடத்துவார்னா குத்புதீன் ஐபக் லாகூரில் இருந்து தான் நடத்துவார். சரிங்களா? அடுத்து பாருங்க, ஒரு கட்டடக்கலையான குதுப்பினாரை கட்ட தொடங்கினார். சரியா? அப்போ என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா எஸ்ஐல குதுப்பினாரை கட்ட தொடங்கினது இல்ல ஆரம்பிச்சது யாருன்னா ஓகேவா நம்மளுடைய குத்புதீன் ஐபக் தான். சோ யாருடைய நினைவாக இவர் கட்டி இருப்பார் அப்படின்னு பாங்க, சூஃபி துறவி. ஓகேவா? குத்புதீன் ஐபக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய சூஃபி துறவி குவாஜா குத்புதீன் பக்தியார் காகி. ஓகேவா? குவாஜா குத்புதீன் பக்தியார் காகி நினைவாக இவர் கட்ட தொடங்கியிருப்பார் குதுப்பினார. ஓகேவா? இதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க. சோ அடுத்து மிக முக்கியமா குத்புதீன் ஐபக்கு ஒரு பட்டம் இருக்கும். அந்த பட்டம் லாக் பாக்ஷ். ஓகேவா? லட்சங்களை வாரி வழங்குபவர் என்று பொருள் இந்த லாக் பாக்ஷ். சரியா? சோ லாக் பாக்ஷ் என்று அழைக்கக்கூடிய மன்னர் யாருன்னு கேட்டா குத்புதீன் ஐபக்னு போட்டுக்கோங்க. அடுத்தது வாங்க, இந்த குத்புதீன் ஐபக் ஒரு அறிஞரை ஆதரித்திருப்பார். அந்த அறிஞர் பெயர் அசன் நிசாமி. சரியா? சோ அதே போல டெல்லியில ஒரு மசூதியை கட்டியிருப்பார். அந்த மசூதி பேர் குவாத் உல் மசூத் அல்லது குவாத் உல் இஸ்லாம். சரிங்களா? 1210 குதிரை விளையாட்டு போலோ அல்லது சவுக்கான்னு சொல்லுவாங்க. இந்த விளையாட்டின் போது குத்புதீன் ஐபக் இறந்திருப்பார். சோ இப்படிப்பட்ட இந்த குத்புதீன் ஐபக்கு 2 பசங்க, ஒன்னு ஆரம் ஷா, ஓகேவா, இன்னொரு பொண்ணு.
இந்த ஆரம் ஷா வந்து பாத்தீங்கன்னா கொல்லப்படுவார். யாரால கொல்லப்படுவார்னா குத்புதீன் ஐபக்கோடைய சொந்த மருமகனால கொல்லப்படுவார். ஸோ அந்த சொந்த மருமகன் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இல்துமிஷ். சரியா? சோ இந்த இல்துமிஷுடைய காலகட்டம் 1210 இருந்து 1236. சரியா? சோ இந்த இல்துமிஷ் ஒரு பழங்குடியின வகுப்பை சார்ந்தவர். சரியா? இல்பாரின்னு சொல்லுவாங்க. இல்பாரின்னு சொல்லக்கூடிய பழங்குடியின வகுப்பை சார்ந்தவர். சரியா? சோ அதனால இந்த அடிமை வம்சத்துக்கு என்னன்னா இல்பாரி வம்சம் என்ற ஒரு பொருள் இருக்கு. இதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இவருடைய காலகட்டம் 1210 இருந்து 1236. சரியா? குத்புதீன் அடிமைனா தொடர்ச்சியா வந்து அவங்க கிட்டே இருப்பாங்க. அதே போல மருமகன். சரிங்களா? அடுத்து பாருங்க, இல்துமிஷ் கிட்ட இந்த பாயிண்ட்ல ஒரே ஒரு முக்கியமான பாயிண்ட் பாருங்க. இந்த பதிவுல என்ன பாயிண்ட்னா ஆசியாவை சேர்ந்த மன்னர் குவாரிசம் சொல்லக்கூடிய மன்னர். ஓகேவா? இவர் இல்துமிஷிடம் ஒரு உதவி கேட்பார். ஜங்கிஸ்கானுக்கு பயந்து. சரியா? இல்துமிஷ் உதவி தர மறுப்பார். அப்போ இல்துமிஷ் உதவி தர மறுத்த மன்னர் யாருன்னு கேட்பாங்க. யாருன்னா குவாரிசம் ஷா ஜலாலுதீன். இதை நீங்க முழு பேரோட நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பின்னால கில்ஜி வம்சத்துல நம்ம ஜலாலுதீன் கில்ஜின்னு பார்ப்போம். சரிங்களா? சோ அவரும் இவரும் வேறு வேறு தனித்தனி. சரியா? ரெண்டுத்தையும் நீங்க போட்டு குழப்பிக்க கூடாது. சரியா? அடுத்து பாருங்க. சோ இந்த இல்துமிஷ் குவாரிசம் சொல்லக்கூடிய இந்த மன்னருக்கு உதவி தர மறுத்ததுனால செங்கிஸ்கான் வந்து இந்தியா மீது படையெடுக்கல. சரியா? இதை நீங்க நோட் பண்ணிக்கங்க. சோ ஏற்கனவே நம்ம பார்த்தோம் குதுப்பினாரை கட்ட தொடங்கியவர் யாருன்னா குத்புதீன் ஐபக். அப்படி கட்ட தொடங்கின குதுப்பினாரை கட்டி முடித்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இல்துமிஷ். சரியா? இல்துமிஷோடைய முக்கியமான பாயிண்ட் நாணயங்கள். 2 நாணயங்களை வந்து வெளியிட்டிருப்பார். ஒன்னு தங்கா, ஒன்று ஜிட்டால். ஓகேவா? சோ வர எஸ்ஐ மற்றும் பிசி நோட் பண்ணிக்கோங்க. சோ தங்கா என்றது வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி நாணயம், ஜிட்டால் என்றது வந்து செம்பு நாணயம். சரியா? அடுத்து பாருங்க, இல்துமிஷோடைய பீரியட்ல மிக முக்கியமான முறையை கொண்டு வந்திருப்பார். என்ன முறைனா இக்தாதாரி முறை. சரிங்களா? சரி, இக்தாதாரி முறை என்றால் என்னன்னா தன்னுடைய ஆட்சி பகுதிகளை பிரித்து அமைச்சர்கள் கிட்ட தரது. நாட்டை வந்து பாத்தீங்கன்னா பிரித்து அந்த ஒவ்வொரு பகுதிக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பொறுப்பாளர்களை போறது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இக்தாதாரி முறை. சோ அப்படி போடப்பட்ட முக்கியமான பொறுப்பாளர்கள் என்ன பண்ணிருப்பாங்கன்னா வரியை வந்து வசூலிச்சிருப்பாங்க. ஓகேவா? அப்போ இக்தாதாரின்னு சொல்லக்கூடிய இந்த நிலங்களை பிரிக்கக்கூடிய முறையை கொண்டு வந்த இந்த இஸ்லாம் யாருன்னா இல்துமிஷ். நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, 40 முறை. ஓகேவா? இந்த 40 முறை இன்னொரு பெயர் 40 நோபல்ஸ் கமிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? 40 அமைச்சர்கள் இருப்பாங்க. தன்னுடைய அவையில 40 அமைச்சர்கள் இருப்பாங்க. இந்த 40 அமைச்சர்கள் தான் எல்லாத்தையுமே வந்து பார்த்துப்பாங்க. ஓகேவா? நாட்டின் நிர்வாகம், சரியா, மற்ற துறைகள் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறது இந்த 40 அமைச்சர்கள் தான். ஸோ இவ்வாறு இருக்கக்கூடிய இந்த 40 முறை அல்லது 40 நோபல்ஸ் கமிட்டியை ஆரம்பிச்சது யாருன்னா இல்துமிஷ். அப்போ இல்துமிஷோட மிக முக்கிய 3 பாயிண்ட் என்னன்னா இவருடைய நாணய முறை ஒண்ணு, 2வது வந்து பாத்தீங்கன்னா இக்தாதாரி முறை, 3வது 40 முறை. சரியா? சோ அடுத்து பார்க்கலாம் வாங்க. ஓகேவா? அடுத்தது ரஷ்யா சுல்தானா பேகம். ரஷ்யா சுல்தானா பேகத்துடைய காலகட்டம் பாருங்க 1236 to 1240. ஓகேவா? சோ இந்தியாவை ஆண்ட முதல் பெண் அரசி யாருன்னா ரஷ்யா சுல்தானா பேகம். சரிங்களா? இல்துமிஷோடைய மகள். இல்துமிஷுக்கு ஒரு பையன் இருப்பான் ரஹ்மான் சொல்லிட்டு, ரஹ்மான் பெரோஷா. சோ அந்த ரஹ்மான் பெரோஷா திறமையற்றவர். சோ அதன் காரணமாக அவருடைய பெண் ரஷ்யா சுல்தானா பேகா ஆட்சி செய்வாங்க. சோ குதிரை ஏற்றத்துல மிகச்சிறந்த பெண்மணி இந்த ரஷ்யா சுல்தானா. ஓகேவா? மொரோக்கோ நாட்டு பயணி இபுன் பட்டுடா முகமது பின் துக்ளக்குடைய ஆட்சி காலத்துல வருகை புரிந்திருப்பார். இவ்வாறு வருகை புரிந்த இந்த மொரோக்கோ நாட்டு பயணி ரஷ்யா சுல்தானியாவுடைய இந்த குதிரை ஏற்றத்தை பத்தி மிக தெளிவாக சொல்லியிருப்பார் தன்னுடைய நூல்ல. சரியா? சோ இதுல நீங்க முக்கியமா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன நீங்க நோட் பண்ணனா, ரஷ்யா சுல்தானா பேகத்தோடைய இந்த குதிரையோடைய பயிற்சி, குதிரை ஏற்றத்தை பத்தி சொல்லக்கூடிய அந்த அறிஞர் யாருன்னு கேட்பாங்க, இபுன் பட்டுடா. சரியா? சோ அடுத்து வாங்க, ரஷ்யா சுல்தானா பேகம். சோ இவங்களுடைய காலகட்டம் 1236 இருந்து 1240. இல்துமிஷின் மகள், டெல்லியை ஆண்ட முதல் பெண் அரசி. மொரோக்கோ நாட்டு பயணி இபுன் பட்டுடா தன்னுடைய பயண குறிப்புல
இந்த ரஷ்யா சுல்தானத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. குதிரை ஏற்றத்தில் மிகச்சிறந்த பெண்மணி இந்த ரஷ்யா சுல்தானா. ஓகேவா? யாக்கூத் என்ற குதிரைப்படை தளபதியை திருமணம் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இல்துமிஷ் ஆரம்பிச்ச 40 குழுவால கொல்லப்படுவாங்க இந்த ரஷ்யா சுல்தானா பேகம். ஸோ எந்த வருஷம்? 1240. சரிங்களா? ஸோ தேங்க்யூ.